உங்க பேரு? ராதாகிருஷ்ணன் மேடம். உங்க பேருமா? என் பேர் ஈஸ்வரி. எனக்கு 2 பொண்ணு. இவங்க எத்தனாவது? இது 2வது பொண்ணு. எனக்கு ஒரு பொண்ணு, என் பொண்டாட்டிக்கு ஒரு பொண்ணு. முட்டை 2 வருதேம்மா. வெரி குட். எங்க மாமியா மாமனார் எங்க பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருந்தாங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். கொடுத்த இடத்துல இந்த என்ன பாப்பாக்கா? அந்த பாப்பா கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் சொல்லவே இல்ல. ரொம்ப முக்கியம். படிப்புல இன்ட்ரெஸ்ட் இல்ல. வரல அவங்களுக்கு. படிப்பு வர மாட்டேங்குது. இங்கிலீஷ் நாலேஜ் அவங்களுக்கு ரொம்ப வரல. அவங்க சொன்னாங்க பரவாயில்ல, நாங்க கல்யாணம் முடிச்சுட்டு என்ன இது நாங்க என்னோட பொண்ணை நாங்க படிக்க வைக்கிறோம், நாங்க பாத்துக்கிறோம். நாங்க பாத்துக்கிறோம். எங்களுக்கு அப்பவே எனக்கு கொடுக்கறதுக்கு அபிப்பிராயம் இல்ல. கொஞ்சம் பெரிய பொண்ணுக்கு 40 பவுன் 42 பவுன் போட்டேன் மேடம். அதே மாதிரி இந்த பொண்ணுக்கு போறேன், கேஷ் கையில கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னேன் மேடம். முன்னாடி உட்காருகோ, 7.5 போட்டு காட்டுறேன். 7.5 எப்படி போடுவேன்? உட்காரும் போய் போட்டு காட்டுறேன். அப்போ கொடுத்துட்டேன் மேடம். கொடுத்து மேரேஜ் ஆயிடுச்சு. அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். கொஞ்ச நாள் சந்தோஷமா இருக்கிறாங்க. ஒரு 6 மாசம் 6 மாசம் இருக்கிறாங்க. பாப்பாவுக்கு நாத்தனார் ஒருத்தர் இருக்குது. நாத்தனார் ரொம்ப டார்ச்சர் பண்ற ராஸ்கல். 6 மாசம் வரைக்கும் சந்தோஷமா இருந்தாரு. அதுக்கப்புறம் எங்க மாமியை சொல்லி மனசுக்கு மாத்தி விட்டுருச்சு. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? என்னடா முதல் எடுத்ததுமே தப்பு பண்ணிருக்கீங்க. சரிங்க மேடம். அப்படி கேக்குறவங்களுக்கு பொண்ணே கொடுக்க கூடாது. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? காசுப்பட்டு வரதவங்களுக்கு பொண்ணே கொடுக்க கூடாது. கொடுக்க கூடாது மேடம். ஏன்னா எப்போ இருந்தாலும் அது ப்ராப்ளம் தான். ஆமா, நீங்களே தேவையில்லாத விஷயத்தை என்கரேஜ் அது பண்ணிருக்கீங்க. நான் பண்ண முதல் தப்பு மேடம். என் புத்திய செருப்பாலேயே அடிக்கணும்டா. இப்ப எத்தனை வருஷம் ஆச்சு உங்களுக்கு கல்யாணம் ஆகி? 7 வருஷம் 7 வருஷம் ஆகுது மேடம். 7 வருஷம் ஆச்சா? நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். இந்த மாதிரி சொன்ன பிச்சு கேட்கலன்னா என் மகனுக்கு 2வது கல்யாணம் பண்ணி வச்சு விட்டுருவேன் அப்படின்னுச்சு. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? அதுக்கப்புறம் என்னடி எங்க அம்மாவை எதிர்த்து பேசுறியாடி? அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படிதான் பேசுவேன். எங்க இருந்து உங்களுக்கு தைரியம் இருந்துச்சு? உங்க அப்பா உங்க அம்மா சொல்லி கொடுத்தாங்களா? இப்படிலாம் பேசுறாங்க. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. தொலைப்பட்டு அடிச்சிச்சு, செருப்பு கொண்டு அடிச்சிச்சு மாமியாரா? மாமி. அதுக்கப்புறம் சரி துணியெல்லாம் போலான்ட்டு மாடியில் போய் நின்று இருந்தேன். அப்ப தள்ளி விட்டுருச்சு. மாடியில் போய் துணியை காயப்பட போயிருக்கு மேடம். மாடியில இருந்து கீழே தள்ளி விடுறாங்க. எத்தனாவது மாடி? அப்படி கேளு. சொல்லுடைய கருப்புட்டி தாங்கவே. 2வது மாடி. யாரு தள்ளி கீழே விட்டாங்க? வீடு மாமியார் தெரியுறாங்க மேடம். உளுத்து போன கட்டன்னு கூட பாக்காம உன்னை ஊர் ஃபுல்லா வச்சுன்னு சுத்தினாம் பாரு. அவனை உரு தெரியாம ஆக்கிறேன் தாத்தா. கீழே வீடு இருக்கு, இவங்க மேல இருக்காங்க. எதுக்கு தள்ளி விட்டாங்க? என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும்? இப்படியே நீ டார்ச்சர் பண்ணல. எப்ப செத்து ஒளிஞ்சு போ அப்படி பின்னாடி இருந்து உன்னை தள்ளி விட்டு உனக்கு காரியம் பண்றேன் பாரு. மேல இருந்து கீழே விழுந்துருச்சா? ஆமா மேடம். தள்ளி விடுங்க மேடம். தள்ளி போலீஸ் விடுங்க. கேஸ் ஆச்சா? அதுக்கு அதான் கீழே விழுந்துருச்சு, லூஸ் மெண்டல் தவறு கீழே விழுந்துருச்சு அப்படின்னு எங்களுக்கு போன் பண்றாங்க மேடம். அவங்க 2 பேர் அப்படியே சுக்கு சுக்கா நொறுங்க போறீங்க. இருக்காங்க. மாமியார் தள்ளி விட்டுருக்காங்கன்னா நீங்க அந்த வீட்டுக்கு ஒரு ஜென்மத்துக்கு அனுப்ப மாட்டீங்க. முதல்ல போலீஸ் மாமியார் தான் பிடிச்சு உள்ள போடுவாங்க. அதனால மாமியார் தள்ளி விடல. கண்டு விட்டாளையா? சூட்சமத்தை கண்டு விட்டாளே. நீங்க அந்த வீட்டுக்கு மறுபடியும் உங்க பொண்ணை அனுப்பிக்கவும் மாட்டீங்க. அனுப்பிக்க வேண்டாம். ஏன் போய் சொல்றீங்க? அப்புறம் இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? நீ உண்மையை சொல்லணும். நீ போய் சொல்றேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஐயோ அப்படி சொல்லாத. என்ன நடந்தது அது சொன்னாதான் நான் பேச முடியும். யாரா இருந்தாலும் தைரியமா சொல்ல பாருங்க. எதுக்கு குதிச்ச சொல்லு. எங்க மாமியை தான் டார்ச்சர் பண்ணது. அப்புறம் எப்படி குடிக்காம வாழ்க்கையில் இன்னும் நான் என் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும் எனக்கே தெரியல. அப்போ உனக்கு மனசு வெறுத்து போச்சா? ரொம்ப நோவடிச்சிட்டாங்களா? அது மூஞ்சில எச்சிட்டு பூத்து தொலைப்பு கட்டெல்லாம் போட்டு அடிக்குது, செருப்பு கொட்டெல்லாம் போட்டு அடிக்குது. இப்படி இருக்கும்போது எப்படி செய்வாங்க? நானும்
பழிக்காத மாதிரியே எவ்வளவு நேரம் நான் அடிக்கிறது. இவங்கள்ட்ட காசு வாங்கி தான் நீங்க கல்யாணம் பண்ணுமா? அப்படி எதுக்கு நீங்க கல்யாணம் பண்றீங்க? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. அந்த குணம் அது எல்லாமே நமக்கு அப்பயே தெரிஞ்சிருச்சு. என்ன தெரிஞ்சது உங்களுக்கு? How do I tell you? மெச்சூரிட்டி இல்லாம மேடம். அதுக்கு என்ன மெச்சூர் இல்ல மேடம். எல்லாரும் ஒரே மாதிரி இருந்துருவாங்க. அதான் அதனாலதான் மேடம் நான் ஒன்னும் சொல்லல. நான் இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான் அவங்கிட்ட போய் சொல்றா. 167 பிரச்சனை வரமா ஃபெயில்னாலும் பரவாயில்ல சொல்லு. எதுக்கு இப்படி எல்லாம் அதானே ஆமாண்ணே அதே ரகசியமா கேக்குற கேளுடா கேளு அதான் கேட்டேன்ல ஓ அதான் கேட்டியா போய் ஒரு 1/2 எனக்கு கால் வருது. மிஸ்ஸஸ் வந்துட்டு அந்த சேவிங் கிரீம் இருக்கு இல்லையா அதை சாப்பிட்டா. கொடுத்தாதான் நான் பண்றது. டாக்டர் கூட்டிட்டு போறீங்க? எங்க டாக்டர்கிட்ட கூட்டு போகலாம். அப்ப சும்மா நீங்களா ஒரு கதை கட்டிடுவீங்க. நீங்க தொடப்பத்தால அடிச்சீங்களா அந்த பொண்ணு? அதெல்லாம் கடவுளுக்கிட்டே தெரியும் மேடம். எங்க பாருங்க அதான் போய் கேட்டு வந்துடுறோம். சீக்கிரம் சட்டு முட்டு வாங்க எங்க வெயிட் பண்றேன். அவ போய் சொல்ல மாட்டாங்க. செஞ்சுட்டு அப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. பல தொடப்பத்தால அடிச்சிருக்கீங்க. அடிக்கல. அதுக்குதான் அந்த பொண்ணு மாடியில இருந்து குதிச்சிருக்கா. எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ. அந்த வேலை நான் செய்யவே இல்லை மேடம். என்ன நொப்படியா நம்பலையா அப்படி இல்ல. அப்புறம் சும்மா இல்ல மேடம் அதுக்கு முன்னாடியே அவங்க வந்துட்டு தூக்கு போட ட்ரை பண்ணி நிறைய ட்ரை பண்ணிட்டாங்க. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? தொடப்பத்துல வழக்கு மாதிரி வச்சு அடிக்கணும்னு சொல்லுங்க. மனசு சொல்லுங்க. வயிறுல எரியுது. நீங்க இருங்கம்மா ஒரு நிமிஷம். என்ன கொடுமை சரவணன். நாத்தனார் தானே ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க சொன்னீங்க. 2 பேருமே தான். சாம்பார் ஆப்பு எனக்கு. என்ன பண்ணுவாங்க? மகனுக்கு வேற கல்யாணம் பண்ணி வைக்க போறேன் 2வது கல்யாணம் பண்ணி போறேன் இப்படியே தான் பேசுவாங்க. வந்து நீயே குதிச்சிருக்க மாமியார் தள்ளி விட்டாங்கன்னு நீ போய் சொல்லிருக்க. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. பெண்களுக்கு சாதகமான சட்டங்கள் இருக்கு. ஆனா அதை தப்பா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா செஞ்சிரும் நிஜமாவே உங்களுக்கு உதவாது. யாரு சொன்னாங்க தள்ளி விட்டாங்கன்னு சொல்றதுக்கு? அப்பா சொன்னாரா? சொல்லுங்க. சொன்னாரா? மேடம் சொன்னாங்க. ஏன் போய் சொன்ன? டார்ச்சர் படுத்துறாங்க மேடம். அதுக்குன்னு போய் சொல்லிடுவியா நீ? சோதிக்காதீங்க. சோதிக்காதீங்க. உனக்கு கணக்கு தெரியல இல்லம்மா. கணக்கு தெரியல. ஜோக் இல்ல இல்லையா ஏன்னா அவளை தெரியல. நான் சொல்லி கொடுத்தேன் கேக்குறது இல்ல மேடம். மரியாதை கட்டி போவோம். என்ன யார் நினைச்சிட்டு இருக்கீங்க? அப்புறம் என்ன பண்ற சொல்லுங்க நீங்க. என்ன இல்ல டீப் லைட். அவங்க வந்து மெச்சூரிட்டி இல்லாத பொண்ணை கொடுத்துட்டாங்க. அதுதான் உண்மை இல்லை. அதுதான் மேடம் உண்மை. சத்தியம் பண்ணி வேற சொல்லுமாயா? நம்மளா நம்ம நம்பாட்டி போயா. சின்ன சின்ன தப்புகள் எல்லாம் கண்டுக்காம அவளை என்கரேஜ் பண்ணி உங்களுக்கு இங்கிலீஷ் மட்டும் இல்ல எல்லாமே சொல்லி தரேன். அவளை ஊக்கப்படுத்தி வாழ வைக்கிறது தான் எல்லாருக்குமே நல்லது. தள்ளி விட்டாங்க பழி போடும் போதே இது போயின்னு தெரியலீங்களா? சரி நீங்க நீ அப்படி வரியா? அவங்க வாழ வைக்கிறதுக்கெல்லாம் ரெடி தான். உங்க பையன் நாங்க 2 பேரும் கவுன்சிலிங் போங்க. அவளுக்கு மட்டும் இல்ல உங்களுக்கு கவுன்சிலிங் ரொம்ப தேவை. உங்க அம்மா சத்தியமா? 2 பேரும் புரிஞ்சுங்க. சரிங்களா? சரி கிளம்புங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. நெக்ஸ்ட் மீட் பண்றேன். நன்றி வணக்கம். வரட்டா.